வணக்கம். சூரிய பகவானின் ஒரு ஆதிக்கத்துல பிறந்தவங்க எந்த மாதிரியாக இருப்பாங்க? அப்ப நீங்க சூரியனோட ஒரு ராசி, லக்னம் அப்படின்றதுல பிறந்திருக்கீங்களா? அப்ப என்ன மாதிரியாக நீங்க இருப்பீங்க? உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்? உங்களோட பொதுவான குணங்கள், ஒரு தனித்திறமை, எப்படிலாம் இருக்கும் பொருளாதாரம், உங்களோட ஒரு பழக்கவழக்கங்கள் எப்படிலாம் இருக்கும்? அப்ப சூரிய பகவான் சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம். சிம்மம் அப்படின்றதோட ஒரு கேரக்டர் எப்படி இருக்கும்? அப்படின்ற உங்களோட குணநலன்களை பத்திய ஒரு பொதுவான பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ பதிவுல. சிம்ம ராசி, லக்னம், சூரியனோட ஆதிக்க எண்கள் 1, 10, 19, 28 இந்த மாதிரியான தேதிகள்ல பிறந்தவங்கலாம் ஒரு சூரிய பகவானோட ஆதிக்கத்துல வருவாங்க. அவங்களுக்கான ஒரு பொதுவான பலன்கள், குணநலன்கள் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோ பதிவுல முழுவதுமாக பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். ஓகே. அப்ப எந்த எந்த தேதியில பிறந்தவங்களுக்கெல்லாம் அந்த சூரிய பகவானோட அனுகிரகம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மாசத்துலயும் 1, 10, 19, 28 அப்ப 1ன்றது 1 வந்துரும். 10ன்றது கூட்டுனாலும் 1 வரும். 19 அப்படின்னாலும் 1 + 9 10. 28 அப்படின்றது 2 + 8 10. ஆக 1ன்றது வந்துரும் இல்லைங்களா? அப்போ 1வது அந்த பிறந்த தேதியோட கூட்டுத்தொகை 1 வரும் இல்லைங்களா? அந்த 1 வர்றவங்க எல்லாமே அந்த சூரிய பகவானோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க. அவருக்கான என்ன ஒரு குணநலன்கள் எல்லாமே இருக்குமோ எல்லாமே இருக்குங்க. அப்ப சூரியனைப் போல அனைவருக்குமே ஒரு நன்மைகள் செய்யக்கூடியவங்க, நேர்மையாக இருக்கக்கூடியவங்க, கடுமையான உழைப்பின் மூலம் வாழ்க்கையில பல வெற்றிகளை அடையக்கூடியவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. அப்ப ஒரு 9 எண்கள்ல அந்த நம்ம கணிதத்துல, எண்கணிதத்துல நம்ம பார்க்கும்போது 9 எண்கள்ல 1ஆம் எண் அப்படின்னு குறிக்கக்கூடியது சூரியனை குறிக்குதுங்க. அப்ப உங்களுக்கு சூரிய பகவானோட ஒரு சிம்ம ராசியோட என்ன கேரக்டர் இருக்குமோ, அது எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த 1வது எண்ணம் இருக்கவங்க தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பீங்க. சிங்கம் போல வீரமும், தைரியமும் கொண்டவங்களாக இருப்பீங்க. அப்ப எடுத்துக்கொண்ட ஒரு எண்ணங்களையும், குறிக்கோளையும் விட்டுக் கொடுக்காத பிடிவாத குணமும் உங்களுக்கு இருக்குங்க. பிறருக்கு தாம் ஒரு அடங்கி இருக்கணும் அப்படின்றத விட ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்றத கண்டிப்பா நினைப்பீங்க. தம்மை போல அனைவருமே வந்து நம்மட்ட வந்து ஒரு டிட்டில் ஏதாவது அனைவருக்குமே ஒரு தலைமை பண்போடு இருக்கணும். நமக்கு கீழ ஆட்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்களையும் நீங்க எதிர்பார்ப்பீங்க. கொள்கை பிடிப்பு உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல கான்ஃபிடென்ட்டாவும் உங்களுக்கு இருப்பீங்க. சுதந்திரமாக வாழ விரும்புவீங்க. அதுதான் மெயின் விஷயங்க. அப்ப துன்பம் எதுவும் வந்தாலும் பார்த்தீங்கன்னா, தைரியமா போராடுவீங்க. ஆ ஆரோக்கியமான உடல்நிலை கண்டிப்பா இருக்கும். உறுதியான மனமும் இயற்கையிலேயே உங்களுக்கு அமைஞ்சிருங்க. ஆக அந்த 1 அப்படின்றது அந்த எண் வரும்போது, கண்டிப்பாக சூரியனோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க, ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்க பிறந்தவங்க நீங்க. அப்படின்றது தான். கண்டிப்பாக அந்த சூரியனோட ஒரு ஆதிக்கத்துல பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண குடும்பத்துல கூட பிறந்திருந்தா கூட, படிப்படியாக முன்னேறி கல்வி, ஒரு செல்வம் எல்லாத்துலயும் போராடி சாதிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இதே இது அப்ப அந்த பாதிக்கப்படும்போது, ஜாதக அமைப்பு பாதிக்கப்படும்போது, கல்வியிலயும் தடை இருக்கும். செல்வம், வளர்ச்சி இதுல எல்லாமே தடைகள் இருக்கக்கூடிய அமைப்பாக வந்து சேர்ந்துரும். அப்ப எதார்த்த மனம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. எத்தனை முறை யாராவது ஒரு ஏமாற்றினாலும், அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், மனப்பக்குவம் இருக்குங்க. இப்ப அரசன் எப்படி இருப்பான்? அதோட ஆனா சிம்மம் அப்படின்னாலே அரசன் அப்படின்னு தானே சொல்லுவோம். அவரைப் போலவே
தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு வந்துட்டு உங்க காலடியில சரண்டர் ஆயிட்டா, நீங்க அப்படியே மன்னிச்சுருவீங்க. அப்ப உங்களோட ஒரு மனசாட்சி அப்படின்றது, ஒரு பேரு, புகழ் எல்லாமே வந்து நமக்கு அவங்க பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டீங்க. தம்மோட உழைப்பால புகழ் அப்படி அடையணும் அப்படின்றத தான் விரும்புவீங்களே ஒழிய, அடுத்தவங்கள வச்சு அப்படியே எல்லாருமே அ இது சொல்றது அப்படின்ற மாரி கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. தொழில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பாக நேர்மையா, பேச்சு திறமை நல்லா இருக்கும். அதன் மூலமே உங்களோட தொழில் வளரணும் அப்படின்னு நெனைப்பீங்க. நேர்மையான முறையில தொழில் நடத்தணும் அப்படின்னு நெனைப்பீங்க. அ ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு கூட எடுத்துக்கங்களேன். கண்டிப்பாக நியாயமா பேசி பணம் சம்பாரிக்கணும் அப்படின்றதையும், கண்ணியத்தையும் அந்த வழக்கறிஞர் தொழில்ல எதிர்பார்ப்பீங்க. அப்ப ஏழை எளியவங்களுக்கு நம்பி வந்துட்டாங்கன்னா, உதவி செய்றதுக்கு தயங்கவே மாட்டீங்க. அப்ப ஒரு ஏதாவது உங்களோட ஏரியால பிரச்சனை, உங்கள நம்பி பிரச்சனைன்னு சொல்லி வந்துட்டாங்க அப்படின்னா, அப்ப 2 தரப்பினரையும் கூப்பிட்டு பேசி சமாதானம் வைக்கக்கூடிய சமாதானம் பண்ணி வச்சு அனுப்பிச்சு விடுவார் இல்லையா? அப்ப ஒரு பஞ்சாயத்து தலைவர் அப்படின்ற மாதிரியும் இருக்கக்கூடிய உயரிய பொறுப்புகள்ல இருப்பீங்க. ரோசம் அதிகமாவே வருங்க. கொஞ்சம் கோவமும் இருக்கும். அதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அ சில சமயங்கள்ல ஒரு கடின நெஞ்சு, அதாவது ஒரு எப்படின்னா, ரொம்ப கோவப்படுவீங்க. ரொம்ப வெக்ஸ் ஆயிருவீங்க. ஏன்னா எல்லாரையுமே நம்பிர்றீங்க. உங்கள நம்பி வர்றவங்கள நம்பிருவீங்க. அதனாலயும் ஒரு ஏமாற்றம் போது ஒரு மனம் வந்து உடையக்கூடிய நபராக இருப்பீங்க. யாருக்குமே தீமை நினைக்க மாட்டீங்க மெயினா. ஆ நயவஞ்சக எண்ணமோ, சிந்தனையோ எதுவுமே உங்கட்ட இருக்காது. ஒரு எளிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. உழைப்பால் உயர வேண்டும் அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கும். குறுக்கு வழியில முன்னேற விரும்ப மாட்டீங்க. மேலும் திறமையான மனிதர்கள் கண்டிப்பாக நீங்க வந்து ஊக்குவிப்பீங்க. நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய நபராகவும் இருப்பீங்க. அ பொதுவாக கல்வி அப்படின்றதுல சிறந்து ஒரு பெரிய பட்டப்படிப்புலாம் படிக்கிறதுக்கான யோகமும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அது ஜாதக வலு அமைப்புகளை பொறுத்து அப்படின்றது தான். அப்புறம் உங்களோட தனித்திறமை எப்படி இருக்கும்? அப்படின்றத பார்த்தாங்கன்னா, வளவள கொழகொழன்னுலாம் பேச மாட்டீங்க. கச்சிதமா ஒரு காமெடியா, அர்த்தமா, அளவா பேசி எல்லாருமே கவர் பண்ணிருவீங்க. வெகு சீக்கிரத்திலேயே ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, கத்துக்கணும் அப்படின்னா, சீக்கிரமே கத்துப்பீங்க. உற்சாகமான மனநிலை அப்படின்ற விஷயங்களையும் இருக்கக்கூடிய நபராகலாம் இருப்பீங்க. அப்ப துன்பம் வருதுன்னா, அத கண்டு பயப்பட மாட்டீங்க. மனதில் மறைத்து வைக்காம பிறரிடம் வெளிய பேசி அந்த அந்த பிரச்சனை எல்லாமே வந்து ஒரு மனசுக்குள்ள வச்சுக்காம ரிலாக்ஸ் ஆயிருவீங்க. அப்ப உதவி அப்படின்னு விஷயங்கள வந்து கேட்டு வந்தால் கண்டிப்பாக செய்ய தயங்க மாட்டீங்க. ஆ ஒரு கூச்சம் அப்படின்ற விஷயமும் இருக்காது உங்களுக்கு. எல்லாரிடமும் சகஜமாக பழகக்கூடிய நபராகவும் கண்டிப்பா இருப்பீங்க. ஆக இந்த எண்காரங்க தங்களது குடும்பத்த அரவணைத்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இயல்பு அவங்களுக்கு கண்டிப்பாக வருங்க. அப்ப ஒரு கம்பீரமான தோற்றம், மக்கள் உங்கள பார்த்தாலே உங்கள வந்து ஒரு பேச விரும்பக்கூடிய நபராகவும் நீங்க இருப்பீங்க. அப்ப சோம்பேறித்தனம் அப்படின்றது உங்களுக்கு பிடிக்காது. எல்லாருமே எப்பயுமே சுறுசுறுப்பா இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த டிராவலிங் செய்றது உங்களுக்கு நல்லா பிடிக்குங்க. கோடை காலங்கள்ல ஒரு சுற்றுலா போயிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். காடுகள், அருவிகள் போன்ற இயற்கை காட்சியெல்லாம் ரசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கும். தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். அ அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயம் இல்லாம ஒரு கடினமாக உழைத்து வெற்றி காணணும் அப்படின்றத நினைப்பீங்க. பொதுவாக இவர்களுக்கு திருமணம் அப்படின்றது கொஞ்சம் லேட்டாக ஆகுறது நல்ல விஷயமாக இருக்கும். லேட்டா தான் அவங்களுக்கு பண்றதுக்கு விருப்பம் இருக்கும். அ அப்போ கொஞ்சம் இயர்லியரா மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்ல நல்லா கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் தலைமை அப்படின்ற விஷயங்கள் வரும்போது கொஞ்சம் ஈகோ இருக்குங்க. அப்ப ஈகோவ குறைச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாருக்கும். அப்போ பொருளாதார நிலையில எந்த மாதிரிலாம் இருப்பாங்க? அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம்.
உங்களோட செல்வ நிலை இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில எப்படியாவது பணம் தேடி வருங்க. ஏன்னா, அரசன்ட்ட கண்டிப்பாக பணம் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதே போல ஏதாவது ஒரு வகையில அவங்களோட ஒரு அந்த ஒரு ஒரு சுறுசுறுப்பான, ஒரு நம்பிக்கையான, ஒரு எளிய மனசுக்கு அவங்களோட நல்ல படிப்பு எல்லாத்தையும் குடுப்பாங்க. சொத்து, சுகம் எல்லாமே தானாக சேரும். அவங்களோட உண்மையான மனசுக்கு ஒரு நல்ல செல்வ நிலை எப்போதும் இருக்குங்க. அப்ப சாப்பாடு விஷயத்துல இவங்க கரெக்ட்டா கராரா இருப்பாங்க. என்ன ஒரு உயர்தர நல்ல உணவாக இருக்கோ, அத தான் சாப்பிடுவாங்க. எளிமையான உணவா இருந்தாலும் கூட பரவாயில்ல சாப்பிடுவாங்க. அ பதவிகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பெரிய அரசியல் பதவிகள், அப்புறம் பெரிய அதிகார பதவிகள், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் அந்த மாதிரியான பெரிய ஒரு கவர்மெண்ட் ஜாப்கள்ல இருக்கக்கூடிய நல்லா இருக்கும். தொழில் அப்படின்றதுல பெரிய முதலாளிகளாக அப்படின்றது இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் இந்த 1ஆம் எண்ணில பிறந்தவங்க தான். அப்ப மறைமுகமாக ஏதோ ஒரு வகையில அரசாங்கத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய வேலை, தொழில் அமைப்புகள் அப்படின்றது அமையும்போது பெரிய சக்சஸ் வெற்றி அடையும், செல்வம் சேரும், சுகபோகமான வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்குங்க. அ அதே டைமு இப்போ இந்த ஒரு ஜாதக அமைப்பு, ஒரு பலவீனமாக இருக்கும் பட்சத்தில, சாதாரண வேலையில இருப்பாங்க. அவங்க திறமையால அடுத்தவங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே இது ஆப்போசிட்டா அப்படியே வந்துரும். அ தங்களோட திறமை இருக்கும். ஆனா, அது அடுத்தவங்களுக்கு முன்னேறுவதற்காக இவங்க கீழ இருந்து ச ச வேலை செஞ்சு அடுத்தவங்கள முதலாளியா ஒரு சம்பாதிக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயமும் இருக்கும். ஆனா, கண்டிப்பாக அவங்களோட முதலாளி அவங்கள பாராட்டுவாங்க. நல்லா இருக்கும். அப்புறம் சின்ன சின்ன விஷயம் கம்பெனியில உள்ள இன்சார்ஜ், மேனேஜரு அந்த மாதிரியான பதவி இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி பதவியில ஒரு வேலையில இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அது ஜாதக அமைப்பு பாதிக்கப்படும்போது. அப்ப 28ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சில குறைபாடுகள் அப்படின்ற விஷயம் இருக்கும். ஏன்னா, ஒரு தன்னம்பிக்கை அப்படின்ற விஷயத்துல கொஞ்சம் அ கண் ஒரு கவனம் செலுத்தினீங்கன்னா, மனச கொஞ்சம் தைரியமா வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றத வளர்த்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பாக வெற்றி அப்படின்ற விஷயம் இருக்கும். அப்ப இ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இழிவுபடுத்துற விஷயமாகவோ, அல்லது யாரையாவது ஒரு சுட்டிக்காட்டி சொல்லணும், தவறுகள் வந்து பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. வெளிப்படையா, எளிமையா எல்லாம் பேசக்கூடியவங்களா இருக்காங்க. அ எந்த திசை அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, கிழக்கு திசை சூரிய பகவானுக்கு கிழக்கு திசை தான் உங்களுக்கு என்ன விஷயங்கள் செய்றீங்களோ, கிழக்கு திசை நோக்கி இருக்க மாரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லாருக்கும். பொதுவான உங்களோட ஒரு ஒரு கேரக்டர் அமைப்பு, உங்களோட தோற்றம் எப்படி இருக்கும்? அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல திடகாத்திரமான ஒரு உடல் அமைப்பு கொண்டவங்களா கண்டிப்பா இருப்பீங்க. அ நல்ல சதைப்பிடிப்பு, அழகான கம்பீரமான தோற்றம், நேரான பார்வை அப்படின்ற விஷயம் இருக்கும். பார்த்தோனே சில பேர்லாம் பார்த்தோனே தெரியும் இல்லையா? அப்படியே ஒரு ஏமாற்ற மாரி ஒரு பார்வை. அப்படிலாம் இருக்காதுங்க. பார்த்தோனே கம்பீரமான தோற்றம், நல்ல ஒரு நேரான பார்வை அப்படின்ற விஷயம் இருக்கும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பெண் கூட இருந்தா கூட, இந்த மாதிரியான கம்பீரமா தோற்றமா, ஒரு ஆணம் போல அப்படியே நடை, உடை, பாவனைலாம் அந்த மாதிரி இருக்கும். கம்பீரமாக இருக்கும். தவறுகள்லாம் துணிந்து தட்டிக்கக்கூடியவங்களா கண்டிப்பாக இருக்கும். நெற்றி கொஞ்சம் பளபளப்பு இருக்கும். உறுதியான நல்ல பற்கள், திரளான பற்கள். அப்ப உடல் உஷ்ணம் ஒரு சம்மந்தமான நோய் வரக்கூடிய சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா சூரியன்னாலே உங்களுக்கு நெருப்பு. அப்ப நெருப்பு சம்மந்தமான ஒரு சில பாதிப்புகள் வர்றதுக்கான அமைப்புகள் இருக்கும் அப்படின்றது தான். அப்ப 1, 10, 19, 28ஆம் தேதியில பிறந்தவங்க. அப்ப அதுல 1ஆம் தேதியில பிறந்தவங்க எந்த மாதிரியாக ஒரு முக்கியமா இருக்கும்? சுதந்திரமான எண்ணம் உடையவங்களா இருப்பாங்க. மனதில் உள்ளத அப்படியே கொட்டிருவாங்க. அ அனுசரித்து போகக்கூடிய குணம் அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பாக இருந்தால் வெற்றி அடைவாங்க. அரசு தொழில் அமையும் யோகம் இவங்களுக்கு 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இருக்கும். ஆ நம்ம எண்ணம், செயல் அப்படி 2மே ஆ த தவறு செய்யணும் அப்படின்ற எண்ணமே கண்டிப்பா அவங்களுக்கு இருக்காது அப்படின்றது தான். குடும்பத்தாரோட ஒற்றுமையாக இருப்பாங்க. குடும்பத்த தன்னோட கண்ட்ரோல்ல ஒரு அதிகார ஸ் அ
நம்ம சொல்றது தான் குடும்பத்துல எல்லாரும் கேட்கணும். அப்படின்ற கொஞ்சம் அந்த ஈகோ இருக்கும். ஈகோவ மட்டும் குறைச்சுக்கிட்டீங்கன்னா, 1ஆம் தேதி பிறந்தவங்க நல்லா கண்டிப்பாக இருப்பீங்க. 10ஆம் தேதி பிறந்தவங்க. மற்றவர்கள அனுசரிச்சு நடந்து தன் வசத்துல வச்சுக்கிறக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்கள சாதாரணமாக எடை போட முடியாது. மற்றவங்களோட அன்புக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. அதே சமயம் ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வு, ஒரு இன்பம், துன்பம் எது வந்தாலும் நிதானமாக ஒரு கடந்து செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் ஒரு கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். மன தைரியம் நல்லாவே இருக்கும். அவசரமும், படபடப்பும் இல்லாம எளிமையா, தெளிவாக செய்யக்கூடியவங்க. இதனால பேரு புகழ் அடையுறவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. அடுத்து 19ஆம் தேதி பிறந்தவங்க. 19ஆம் தேதி பிறந்தவங்க மிகவும் ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்க. மனதில் தோன்றியத எளிதில் மாட்டிக்குவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் மாத்தி செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக மாத்திக்குவாங்க. ஒரு நல்ல புலமை அப்படின்றது இருக்கும். எந்த ஒரு ஒரு துறையாக இருந்தாலும் நல்ல புலமை இவங்களுக்கு இருக்கும். தொழில், வியாபாரம் அப்படின்றதுல நல்ல ஒரு உயர்வு அப்படின்றத தொடுவாங்க. அதுல ஒரு நுணுக்கங்களையும் கத்துப்பாங்க. குடும்பத்துல இருக்கவங்க மேல பாசம், நல்ல மனைவி, குழந்தைகள், அரசாங்க வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். பண விஷயத்திலயும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். செல்வம் சேரும். அ நல்ல யோகமான அமைப்பாக இருக்கும். படிப்படியான வாழ்க்கையில முன்னேற்றம், குடும்பம், தொழில் அப்படின்றதுல சிறப்பாக யோகமாக இருக்கும் அப்படின்றதுதான். 28ஆம் தேதி பிறந்தவங்க. அப்ப 28ஆம் தேதி பிறந்தவங்க அ ஒரு தன்னம்பிக்கை அப்படின்ற விஷயம், கொஞ்சம் பிடிவாதம் அப்படின்ற விஷயம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. ஒரு கள்ளக்கபடமே இருக்காது இல்லையா? கள்ளங்கபடம் இல்லாம இருக்கான்ப்பா. இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரியாக இருப்பாங்க. அடுத்தவங்களோட ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. உறவினர்கள் இவங்கள அலட்சியப்படுத்திருவாங்க. ஆனால் இருந்தாலும் இவங்க உதவி அப்படின்னு விஷயங்கள் கேட்டு வந்தா, அவங்களுக்கு தயங்காம உதவி செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க. பிறரோட மனசு கோணாம நடந்துப்பாங்க. கொடுத்த பணத்த ஒரு அடுத்தவங்கட்ட கடன் குடுத்துருக்காங்க. அந்த பணத்த கேட்டு வாங்குறதுக்கு தயங்கக்கூடிய நபராவும் இருப்பாங்க. அப்போ தொழில்ல ஏதாவது ஒரு வியாபாரம் பாதிக்கப்படுது அப்படின்னாலும், அத பொறுத்திருந்து அத மறுபடியும் வந்து ஒரு உயரத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. நிம்மதியான வாழ்க்கை, உறவினர்கள், பண விஷயத்துல உஷாரா நடந்துக்கிட்டீங்கன்னா, கவனமாக இருந்தால், அப்போ பெரிய பாதிப்பு அப்படி விஷயங்கள் வராதுங்க. அ சூரிய பகவானோட காயத்ரி மந்திரம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஓம் சம் சௌம் சம்ராம் ஓம் சர்வோதமாய வித்மஹே சர்வ சக்தியாய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாத். இது வரைக்கும் சூரிய பகவானோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க 1, 10, 19, 28 தேதியில பிறந்தவங்களுக்கான எப்படியான உங்களோட கேரக்டர், உங்களோட குணநலன்கள், உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத தெளிவாக பார்த்தோம். இது போல ஒவ்வொரு கிரகத்திலயும் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத, ஒவ்வொரு தேதியிலயும் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.